சனியன், ஏழரை, எரும மாடு, ராகு காலம் என ஆண்களை மிகவும் புகழ்ந்து பேசிய சாந்தாமணி அம்மா அவர்களுக்கு அதை ஒண்ணு விடாம குறிச்சு வச்சீங்க பாத்தீங்களா, உங்க பெருந்தன்மை ரொம்ப பாராட்டு. மிட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் and A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் வழங்கும் நெய்யும் மரக்கட்டளை சிறப்பு பட்டிமன்றம் பவர்ட் பை ஏர் ஃபைபர் வைஃபை, சோஷியல் ஈகல், AI and டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி, தமிழ்நாடு's #1 trusted learning platform. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதம் ஆயுர்வேத, காந்திபுரம், கோயம்புத்தூர் 200 acre ட்ரீம் டவுன்ஷிப் பிரீமியம் பிளாட்ஸ், அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், ஹவுடா பே பவர்ட் பை வாகவி, நேச்சுரல்ஸ் வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் growing சலூன் செயின். வீட்டுல சண்டை வந்தா 5 நிமிஷத்துல நம்மளால மறந்துடுவாங்க. இப்படி எதையுமே 5 நிமிஷத்துல மறந்து போற ஒரு அம்னீஷியா பேஷண்டோட நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில வேலைக்கு போகும்போது தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், வீட்டுக்கு வரும்போது மறந்து போயிருவாங்க. பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், மறந்து போயிருவாங்க. இப்படி எல்லாத்தையுமே மறந்து போய் ஒட்டுமொத்த குடும்ப பாரத்தையும் அந்த ஒரே ஒரு பெண் மட்டும் தான் சுமந்து கொண்டு இருக்கிறார். மறந்து போயிட்டாங்கன்றீங்களே, அதே வீட்டுக்கு வர்றானேம்மா, அது எவ்வளவு பெரிய விஷயம், அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இவங்க அடுப்பு நெருப்பில் தவம் பண்றாங்களாமாங்க. எங்கீங்க ஃபர்ஸ்ட் நெருப்பு இருக்குது? என்னமோ விறகடுப்பு வச்சு அப்படியே 1000 பேருக்கு சமைச்சு தள்ளுற மாதிரி. முன்ன பின்ன கிச்சனுக்குள்ள போயிருக்கீங்களா நீங்க? தோசை என்ன நெருப்புல ஊத்தாம தண்ணியை ஊத்துறாங்க? ஸ்டவ், கேஸ் ஸ்டவ்ல நெருப்பு தான் சார் வரும். இவங்க எங்க குக் பண்ணி சாப்பிடுறாங்க? புக் பண்ணி தானுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓயாம கேள்வி மேல கேள்வி கேட்டு கேட்டு கொள்றவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கா? இல்ல பதிலே இல்லாத கேள்வியை எத்தனை தடவை கேட்டாலும் அப்படியே அப்பாவியா இருக்கவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கு. பெண்களுக்கு இப்படி காது கேட்காத கணவர்கள் கிட்ட பேசி பேசி அவர்கிட்ட பேசுறமா சவர்கிட்ட பேசுறமானே தெரிய மாட்டேங்குது. நாங்க அவ்வளவு லூசு தான், ஆனா அவ்வளவு லூசா. சனியன், ஏழரை, எரும மாடு, ராகு காலம் என ஆண்களை மிகவும் புகழ்ந்து பேசிய சாந்தாமணி அம்மா அவர்களுக்கு ஆனா அதை ஒண்ணு விடாம குறிச்சு வச்சீங்க பாத்தீங்களா, உங்க பெருந்தன்மை ரொம்ப பாராட்டு. நடுவர் சொன்னது போல பேரில் மட்டும்தான் சாந்தம். எங்க அண்ணன் பேசினார் இல்லைங்க, 10 நிமிஷம் எவ்வளவு ஏதாவது சொன்னாரா? அடுத்தடுத்து இன்ன வார்த்தைன்னு இல்லைங்க, சும்மா துவம்சம் பண்ணாங்க ஆண்களை. இப்ப சாந்தாமணி அம்மாவை தெரியாதவங்க யாருமே கிடையாது. தமிழகம் முழுவதும் தெரியும், வெளிநாட்டுக்கும் போறாங்க, டிவிலையும் வர்றாங்க. எல்லா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் பட்டிமன்றமா சாந்தாமணி அம்மாவை. இவ்வளவு பிரபலமா இருக்கக்கூடிய நம்ம சாந்தாமணி அம்மா ஏற மேடையில எல்லாம் ஆண்களை துவம்சம் பண்றாங்களா? எல்லா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் பாருங்களேன், எல்லாருமே ஆண்கள். இப்ப நம்ம அருண்ராஜ் அண்ணா உட்பட அம்மா ஏறி நம்மளதான் கிளின்னு கிழிக்க போறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்ற பெருந்தன்மை ஆண்களுக்கு மட்டும்தாமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இருந்ததாமா? ஏதாவது ஒன்னாவது பாராட்டினீங்களா? தம்பி, நாங்க அது பெருந்தன்மையா இழிச்ச வாய்த்தனமா? ஐயா, நாங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவாவே நினைச்சு பழகிட்டங்கய்யா. இப்ப நீங்க ஆண்களுக்கும் இல்ல பெண்கள், அதுவும் உங்களை மாத்தி போட்டாங்க, கவனிச்சிங்களா? அதையும் அவங்களே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்றாங்க. இப்படி சொல்லாத பெண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் எவ்வளவு பொறுத்து போயிட்டு இருக்கேன் தெரியுமா? நாங்கிறனால அத்தனை சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்லாத யாராவது ஒரே ஒரு பெண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதைய கேட்டவுடனே நம்ம கவிஞரும் அடிச்சு விட்டுட்டாங்க. இவங்க பூமி மாதிரி, சாமி மாதிரி பெருமையானவங்க, அப்படி இப்படின்னு. இது எல்லாம் நம்ம அத்தனை உடான்ஸுங்க. உண்மையிலேயே பொறுமையின் சேகரம் நம்மால தான். ஒண்ணு இல்லைங்க, நம்ம எப்ப பாரு பொறுத்து போறோம், சகிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. நான் 2 கேள்வி கேட்கறேங்க. யாருக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மை இருக்கு? நீங்களா சொல்லுங்க. ஓயாம கேள்வி மேல கேள்வி கேட்டு கேட்டு கொள்றவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கா? இல்ல பதிலே இல்லாத கேள்வியை எத்தனை தடவை கேட்டாலும் அப்படியே அப்பாவியா இருக்கவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கு. காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ஓயாம கருத்தா சொல்லிட்டே இருப்பாங்க, குறையா சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்குதா? ஆனா பேசுற அத்தனை கருமத்தையும் காதுல கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே அமைதியா உண்ணாமுஞ்சிமா இருக்கிறமே, நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கா? நம்ம இப்படி இருக்கிறனாலதான் குடும்பமா இருக்குங்க. அது மகிழ்ச்சியா இருக்க காரணம் ஆண்கள் தான். இப்ப நடுவர் தொடக்கும் போது சொன்னாங்க, பெண்கள் 800 வார்த்தைகள், ஆண்கள் 400 வார்த்தைகள்னு சொன்னாங்க. அந்த 400ல 399 என்ன தெரியுங்களா? அப்படியாம்மா, ஓகேம்மா, நீ சொல்றதா சரிம்மா, அப்படியாம்மா, ஓகேம்மா, நீ சொல்றதா சரிம்மா. ஒரு வார்த்தை பேச விடுறீங்களாமா? அப்படி சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
இல்லை காய்கறி இப்போ எல்லாருமே வாங்குறாங்க. இப்போ அம்மா சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக பொய் சொன்னாங்க, நீங்களும் அது கண்ணா பின்னான்னு கை தட்டிட்டீங்க. இவங்க வந்து அடுப்பு நெருப்பில் தவம் பண்ணுறாங்களாமாங்க. எங்கேங்க ஃபஸ்ட்டு நெருப்பு இருக்குது? என்னமோ விறகடுப்பு வச்சு அப்படியே 1000 பேர்த்துக்கு சமைச்சு தள்ளுற மாதிரி அழகாக கேஸ் இருக்கு. அது கூட இல்லைங்க, ஸ்விக்கியும் சொமாட்டோவும் தான். இவங்க எங்க வந்து குக் பண்ணி சாப்பிட்றாங்க? புக் பண்ணி தானுங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தோசைக்கல்ல நாங்க தலைகீழ எங்க நாங்க அவ்வளவு லூசு தான், ஆனா அவ்வளவு லூசா. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, கவனிச்சிங்களா? எங்களுக்கு தாரம்னு இன்னொரு பேர் இருக்கு. 50 பவுன தாரம், சீர்வரிசை தாரம், குழந்தை தாரம், அந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய இருக்குது. பிரச்சனைய தாரம், உங்களுக்கு எப்பவுமே தலைவலிய தாரம், எத்தனை தாரம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டாங்க, சொல்லவே இல்லை. பாத்தீங்களா? ஓ ஒன்றும் இல்லைங்க, காய்கறி இப்போ எல்லாருமே அவங்க நம்ம என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் காய்கறி நம்ம நறுக்கிறோமுங்க, போய் கடையில் போய் வாங்கிட்டு வரோம். அப்படி பண்ணுறோமா இல்லைங்களா? எல்லா ஆண்களும் போய் காய்கறி வாங்குறோம். மஞ்சள் சட்டை போட்டான்னா ஆமாம்மா நான் டெய்லியும் தானே வாங்குறேன் அப்படிங்கிறாரு. வெண்டைக்காய் நீங்கள் வாங்குறீங்க வைங்களா, என்ன இன்னைக்கு இவ்வளோ முத்தலா வாங்கிட்டு வந்திருக்கிற? சரி அடுத்த நாள் இவ்வளோ பிஞ்சா வாங்கிட்டு வருவாங்க. சரி வெண்டைக்காயை வேண்டாம், அடுத்த நாள் கத்திரிக்காய் நீ இவ்வளோ சொத்தையாக வாங்கிட்டு வர? ஏம்மா நான் வாங்கவே இல்லைம்மா, நீயே வாங்கிக்க. இந்தம்மா போய் சொத்தை வாங்கிட்டு வரும். என்னம்மா கத்திரிக்காய் சொத்தையா இருக்குது, இது ஆர்கானிக், இது பூச்சி மருந்தே இல்லாத. ஏம்மா நான் வாங்கும்போ அது நீ பேசாத, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ ஏன் பேசுற? அதெல்லாம் சார் நடக்குதா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ வீட்டில் சண்டை வந்தா 5 நிமிஷத்துல நம்மளால மறந்துடுவாங்க. இந்த மாதிரி 50 வருஷமா அப்படியே தோண்டி எடுத்து வந்து பேசுற பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான், அடுத்தது என்னங்கிற அவன் யோசிக்கவே மாட்டான், பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். இவங்க 24 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, நீ என்ன சொன்ன அப்படின்னு இழுத்தா. இப்போ இந்த சினிமால எல்லாம் புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்துருக்கு, பார்த்துருக்கீங்களா? ரீரிலீஸ். அதாவது அன்னைக்கு ஹிட் அடிச்ச படத்தை எல்லாம் திரும்ப இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நேரம் போர் அடிச்சதுன்னா என்ன சண்டை போடலாம், அன்னைக்கு இந்த சண்டை போட்டப்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, சரி அதே சண்டையை போடு அப்படின்னு அதை தூக்கிட்டு வந்து இங்க போடுவான். நடக்குதா இல்லைங்களா? படத்துல மட்டும் ரீரிலீஸ் கிடையாதுங்க, இவங்க சண்டைக்கு கூட ரீரிலீஸ் தான் வச்சிருக்கிறாங்க. ஆண்களை குறை சொல்லி மட்டுமே பழகியவனுங்கள். நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்ப ஆண்கள்னு அவங்க சொன்ன உடனே கணவனை மட்டுமே மையமாக வைத்து அவர்கள் பேச்சை கட்டமைத்தார்கள். அதற்குள் ஒரு தகப்பன் இருக்கிறான். நீங்க இத்தனை பெண்கள் இன்னைக்கு இருக்கீங்க இல்லையா? நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இவர்கள் குறைப்பட்டீர்கள்ல உங்க அப்பா மேல ஏதாவது ஒரு குறைய சொல்ல முடியுமா? பேச்சாளர் கோவை தனபால் அண்ணா ஒரு உரைநடை வடிவில் ஒரு கவிதையை சொல்லுவார், அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். துணி வாங்க கடைக்கு சென்றேன், துணியை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். என் அம்மா துணியின் விலையையே பார்த்து கொண்டிருந்தார், என் அப்பா என் மன நிலையையே பார்த்து கொண்டிருந்தார். திருமண வயது வந்தது, பையனுக்கு எத்தனை சம்பளம், அக்கா தங்கச்சி இருக்குதா, எத்தனை சொத்து பத்து, இவன் கருப்பா செவப்பா என்று என் அம்மா பார்த்து கொண்டே இருந்தாள். யாரை பார்க்கும் பொழுது என் முகம் சிவக்கிறதோ என்று என் அப்பா என்னையே பார்த்து கொண்டிருந்தார். திருமணம் முடிந்தது. என் அம்மா என் காதலிகை வந்து சொன்னாள், நகை பத்திரம், பணம் பத்திரம், பொருள்கள் பத்திரம். என் அப்பா என் அருகே வரவில்லை, என் கணவனின் அருகே சென்றார். கண்ணீர் துளிகள் மெல்ல மெல்ல விழ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் மகள் பத்திரம். அப்படிப்பட்ட தகப்பன்களும் தியாகத்தின் உருவமாக இருக்கக்கூடிய தகப்பன்களும் பொறுப்பான கணவன்மார்களும் குறும்புக்கார மகன்களும் இந்த ஆண்கள் தான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு என்றைக்குமே காரணமாக இருக்கிறார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கபிலா வாமா. எதிரணியில நம்ம சிவா அண்ணன் வந்தாங்க. ஏதோ சாந்தாமணி அக்கா தான் ஆண்களை குறை சொன்ன மாதிரியே பேசினாங்க. பாவம், அவர் பெண்களுக்கெல்லாம் கோவில் கட்டிட்டு போயிருக்கிறாரு. அவரும் முழுக்க முழுக்க பெண்களை குறை தான் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சிவகுருநாதன் சார், ஆண்கள் தான் சம்பாதிக்கிறாங்க, ஆண்கள் தான் வேலைக்கு போறாங்க. எந்த காலத்துல சார் நீங்க இருக்கீங்க? இன்னைக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிட்டத்தட்ட 191 நாட்டுக்கு
எந்த நாட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிறத முடிவு செய்யறதோட அந்த IMF உடைய தலைவரே கிறிஸ்டலினா என்ற ஒரு பெண் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்க கஷ்டத்தை நம்ம சிவா அண்ணனே சொல்லிட்டாங்க. எது சொன்னாலும் 5 நிமிஷத்துல மறந்து போயிடுவாங்களாம். இப்ப பெண்களுடைய கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இப்படி எதையுமே 5 நிமிஷத்துல மறந்து போற ஒரு அம்னீஷியா பேஷண்டோட நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில வேலைக்கு போகும்போது தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், வீட்டுக்கு வரும் போது மறந்து போயிடுவாங்க. பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், மறந்து போயிடுவாங்க. இப்படி எல்லாத்தையுமே மறந்து போய் ஒட்டுமொத்த குடும்ப பாரத்தையும் அந்த ஒரே ஒரு பெண் மட்டும் தான் சுமந்து கொண்டு இருக்கிறாள். மறந்து போயிட்டாங்கன்றீங்களே, அதே வீட்டுக்கு வர்றானேம்மா, அது எவ்வளவு பெரிய விஷயம், அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு ஞாபகமா வர்றா, நீங்க என்ன நீங்க ஐயா வேற வீட்டுக்கு போனா சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்து எல்லாத்துக்குமே அப்படியாமா ஓகேமான்னு சொன்னாலே காது கேட்காம அந்த குரங்கு மாதிரி இருந்தாலே வாழ்க்கை இன்பமயமா இருக்குமா? குடும்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இதுதான் வழியா? பெண்களுக்கு இப்படி காது கேட்காத கணவர்கள் கிட்ட பேசி அவர்கிட்ட பேசுறமா சவர்கிட்ட பேசுறமானே தெரிய மாட்டேங்குது. நம்ம சாந்தாமணி அக்கா தான் கணவனை திட்டுனதா அப்படியே வரிசையா வந்தோன்னு லிஸ்ட் போட்டாங்க. முதல்ல பேசுற நம்ம சிவகுருநாதன் சார், குடும்பம் கல்யாணம்னா என்ன, அது கஷ்டம், கல்யாணம் ஆனும்னு ஆசையே போயிடும், சோதிக்க மாட்டான் கடவுள், கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, கல்யாணம்ங்கிறது அமாவாசை மாதிரின்னு கல்யாணம் பத்தியே ஒரு மொத்த நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கிற உங்களுக்கு எப்படி குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள தெரியும்னு தான் நாங்க கேட்கிறோம். அடுத்து வந்த நம்ம சிவா அண்ணன் அவர் கேட்கிறாரு, நீங்க என்ன மண்ணெண்ணெய் அடுப்புலையா சமைக்கிறீங்க, விறகு அடுப்புலையா சமைக்கிறீங்க, நெருப்பு பக்கத்திலேயே நின்று காயிறீங்களாம், முன்ன பின்ன கிச்சனுக்குள்ள போயிருக்கீங்களா? நீங்க தோசை என்ன நெருப்புல ஊத்தாம தண்ணியை ஊத்துறாங்க? ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்ல நெருப்பு தான் சார் வரும். அந்த நெருப்பு கிட்ட 10 நிமிஷம் நின்று பார்த்தா தெரியும், அப்பையும் உடம்பெல்லாம் சூடாகும், கையெல்லாம் சூடாகும், அதே ஆனால் அப்படியே இருக்கும். முன்ன பின்ன போய் பாருங்க. அப்புறம் புக் பண்றோம் நீங்க எங்களை வந்து கிண்டல் பண்ணலாம். இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேரும் தான் வேலைக்கு போறாங்க, உண்மைதானே? ஆண் மட்டுமே வேலைக்கு போறாங்க, பெண் வீட்டில தான் இருக்காங்கிற காலம் எல்லாம் மாறி போச்சு. ஒன்றும் இல்லை, இப்ப பால் காய்ச்சறதுக்கு கிச்சனுக்குள்ள நாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் பொங்குறதுக்கு 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள வெளியில போய் பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்கை சொல்லி கொடுத்துட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு வெளியில யாராவது காலிங் மேல் அடிச்சா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் வந்து பாலை கரெக்டா டயத்துக்கு ஆஃப் பண்ண எங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் பாலை காய்ச்சும் போது ஒரு 3 வேலையை பார்த்துட்டு வந்து பொங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஆஃப் பண்ணிருங்க பாப்போம், நீங்க குடும்பத்தை சரியா நடத்துறீங்க நாங்க ஒத்துக்கிறோம். ஐயா, ஆண்களுக்கு குடும்பம்ங்கிறது கையில இருக்கிற பை மாதிரி, வேணும்னா தூக்கிக்குவாங்க, ரொம்ப சுமையா இருந்தா இறக்கி வச்சிருவாங்க. ஆனா பெண்களுக்கு குடும்பம்ங்கிறது கை மாதிரி, எவ்வளவு சுமையா இருந்தாலும் அவர்களால் இறக்கி வைக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. ஒன்றும் இல்லை, இப்ப பாத்ரூம்குள்ள குளிக்க போறதுக்கு என்னென்ன எடுத்துட்டு போவோம்? டவல் எடுத்துட்டு போகலாம், சோப் எடுத்துட்டு போகலாம், ஷாம்பு எடுத்துட்டு போகலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் எதுக்கு மொபைல் போன் எடுத்துட்டு போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு 2 மணி நேரத்துக்கு வெளியிலே வர மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறதே 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரமும் மொபைல் போனோட பாத்ரூம்குள்ளே கழிஞ்சு போயிருதுங்க. இதுல இவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்களா, குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு திருமணமான பொண்ணை கூப்பிட்டு உங்க கணவருக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேளுங்களேன். என் கணவருக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும், ஊற்றி கொடுத்தா வச்சு கொடுத்தா 10-12 இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. சரிம்மா, உங்க மகனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? அவனுக்கு மொறுன்னு தோசை கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், அவன் ஆசை தீர சாப்பிடுவான். உங்க மகளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அவளுக்காகவே நான் செய்ய கற்றுக்கிட்டேன். சரிம்மா, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? திருமணமான எந்த பொண்ணுகிட்ட இருந்தோம் உடனடியாக இந்த கேள்விக்கு பதிலே வராது. அதனால தான் ஒரு கவிஞன் எழுதினான், சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சாப்பாடு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவாள். இன்னைக்கு பெண் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே ரொம்ப டயர்டா தான் வீட்டுக்கு வருவாங்க. கணவன் மனைவி டயர்டா வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அந்த பிள்ளையுடைய முகம் வாடி போயிருக்குன்னா அப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவருக்கு வந்தமா சாப்பிட்டோமா மொபைலை அப்படியே மேலே கீழே ஸ்க்ரோல் பண்ணமா தூங்கினமான்னு இருப்பாரு. ஆனா அம்மா தான் அந்த பிள்ளைய கவனிப்பா. எவ்வளோ டயர்டா வந்தாலும் அந்த பிள்ளை சொல்ற கதைகளை
கனவுகளை, ஆசைகளை எல்லாத்தையும் கேட்கிறவ பெண்ணாதான் இருப்பா. அந்த பிள்ளை ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னா கூட இல்லை என்னமோ இருக்கு சொல்லு சொல்லுன்னு பிள்ளையுடைய வாழ்க்கையையும் கேட்க வேண்டும் என்ற ஆர்வம், அக்கறை ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கும். காசு மட்டும் கொடுக்கும் ஆண்களால் குடும்பம் சிறப்பதில்லை. ஒரு பெண் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக காசும் கொடுக்கிறாள், அதோடு சேர்த்து காதும் கொடுக்கிறாள். இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேனே, நம்ம சிவா அண்ணன் இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்கு ஒரு 12 மணி 1 மணி ஆயிரும். வீட்டுக்கு பைய எடுத்துட்டு போவாங்க, பைய வச்சோடனே போய் படுக்க போயிடுவாங்க. நாளைக்கு அண்ணனுக்கு இன்னொரு பட்டிமன்றம் இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த பைய எடுக்கும் பொழுது இன்னைக்கு போட்டு போன உடையெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு நாளைக்கு என்னென்னலாம் தேவையோ அதை கரெக்டா அந்த பைக்குள்ள எடுத்து அயன் பண்ணி அடுக்கி வச்சு எல்லாம் தயாரா இருக்கும். காலையில பைய தூக்கிட்டு கிளம்புனா போதும். ஆனா இன்னைக்கு நானோ விஜயசுந்தரி அம்மாவோ சாந்தாமணி அம்மாவோ நாங்க எல்லாரும் இந்த பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது 12 மணி 1 மணி ஆகும். அப்படியே போய் படுத்துற முடியாது. இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அதுதான் நிலை. அப்படியே போய் படுத்துற முடியாது. போனோடனே என் குழந்தை பால் குடிச்சிட்டான்னு நான் போய் செக் பண்ணணும். அடுத்த நாள் காலையில பால் வாங்குறதுக்கு சட்டியை தூக்கி வெளியில வைக்கணும். மத்தியானம் அவசர அவசரமா கிளம்பி வந்தமே, அடுப்படி அப்படியே போட்டு வந்தமேன்னு 12 மணி ஆனாலும் போய் அந்த அடுப்படி எல்லாம் கிளீன் பண்ணணும். நாளை காலையில பையன் சுண்டக்கடலை குழம்பு கேட்டானே, அந்த குழம்புக்கு கடலையை ஊற வைக்கணுமே, ஊற வச்சு எல்லா வேலையும் முடிச்சு நாங்க படுக்கிறதுக்கு 2 மணி ஆகும். அப்ப எந்த கவலையுமே இல்லாம நீங்க மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதும். உங்களுடைய வாழ்க்கை அந்த ரொட்டீன்ல அதே மாதிரி போயிட்டே இருக்கும்னு எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர், குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் பார்த்துக்குவாங்கன்னு நீங்க வாட்டுக்கு இருந்தா இவ்வளோ ஜாலியா மேடை போட்டு பேச தோணும். ஆனா ஒரு பெண்ணுக்கு, இங்கே இத்தனை பெண்கள் வந்திருக்கீங்கல்ல, பெண்கள் மட்டும் இங்க தனியா வந்திருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கணவருக்கு காஃபி போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சுட்டு வந்திருப்பீங்க, ராத்திரி சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு வந்திருப்பீங்க, பிள்ளைக்கு என்ன தேவையோ ஹோம்ஒர்க் வேணுமோ பேக்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்க. எல்லா வேலையும் முடிச்சா மட்டும்தான், குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சா மட்டும்தான் ஒரு பெண்ணால எந்தவித கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாம வெளியில கால் எடுத்து வைக்க முடியும். இன்னைக்கு பெண்ணுக்கு சுமை இரட்டிப்பாய் இருக்கிறது. பெண் முன்னேறிட்டாங்க, வெளியில வேலைக்கு போறாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பெண்ணுக்கு சுமை இரட்டிப்பாய் இருக்கிறது. பெண்கள் வெளியில வேலைக்கும் போறோம், குடும்பத்தை ஒருபோதும் கைவிடாமல் எங்களோட இணைந்து பயணிக்கிற மாதிரி எப்போதுமே அந்த குடும்பத்தை பத்தி நாங்க நினைச்சிட்டே இருப்போம். இன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது அடுத்த நாள் காலையில என்ன செய்யலாம், என்ன சமையல் பண்ணலாம், என்ன குழம்பு வைக்கலாம், என்ன காய் வைக்கலான்னு சிந்திக்காத, யோசிக்காத ஒரு பெண் கூட இங்க இருக்க முடியாது. ஆனா ஒரு ஆணுக்கு அப்படி கிடையாது. நாளை காலையில ஆபீஸ் போவோம், 11 மணிக்கு யார் கூட டீ குடிக்க வெளியில போவோம், 4 மணிக்கு ஆபீஸ் விட்டோம்னா யாரோட வாக்கிங் போவோம், காலையில யார் கூட கிரிக்கெட் விளையாட போவோம். எப்பவுமே தன்னை பத்தி மட்டும்தான் ஆண்கள் யோசிப்பாங்க. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். குடும்பத்திற்காக வாழ்க்கையில் தியாகம் செய்பவர்கள் ஆண்களாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்திற்காக வாழ்க்கையவே தியாகம் செய்பவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நேயம் அறக்கட்டளை சிறப்பு பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை ஏர் ஃபைபர் வைஃபை ஆல் இன் ஒன் பிளான்ஸ். வைஃபை பிளஸ் OTT பிளஸ் IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Dr. Sri Varma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகமெங்கும். Howda Pay powered by Workarby, a unifilled platform for finance, accounts and HR. Naturals, world's fastest growing salon chain. Midway Hospitals and A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் வழங்கும் நேயம் அறக்கட்டளை சிறப்பு பட்டிமன்றம். Powered by Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Dr. Sri Varma Ayurveda Ayurveda. Karthipuram, Coimbatore 200 acre Dream Township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Howda Pay powered by Workarby. Naturals, world fastest growing salon chain.